அதான் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டல, சொல்ல வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு ஹெசிடேஷன்? என்ன முடிவு எடுத்திருக்க? நான் முடிவெடுக்க முடியாது, நீங்கள் தான் முடிவெடுக்கணும். புரியல, தெளிவாக சொல்லு. நான் சொல்கிறத வச்சு நீங்கள் தான் முடிவெடுக்கணும்னு சொல்கிறேன். உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதான் என்னோட முடிவு. நான் முடிவு பண்ணிட்டேன், நீ சொல்லு. நான் சொல்ல போகிற விஷயத்தால் என் வாழ்க்கையும் பாதிக்கும். ப்ளஸ் மைனஸ் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. ஓ, ஃபஸ்ட்டு நீ என்ன சொல்ல வந்து இதை சொல்லு. அதனால் வேறு யாருக்கு என்ன பாதிப்பு வருது, என்ன வெங்காயம் வருதுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். சொல்லு. சொல்லு. அடுத்தவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு யோசிக்கிற அளவுக்கு உனக்கு நல்ல மனசா? நம்பிட்டேன், சொல்லு. சரி, ஓவரா பில்டப் பண்றான். இவன் தெளிவாக நம்புற மாதிரி சொல்லணும். பாரதி மட்டும் இல்லை, கோயிலா தண்டபாணி கூட மாட்டுவாங்க. சாகட்டுமே. பாரதி நினச்சிருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ராஜேஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். மல்லிகான்னு ஒருத்தி வந்திருக்கவே மாட்டா. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம், புரியுதா? ஓவராக பேசக்கூடாது. என்ன பாரதியை நினச்சிருந்தா? ராஜேஷை பிடிச்சிருக்குன்னு நீ பாரதி கிட்ட சொன்னியா? நடராஜன் கிட்ட தானே சொன்னேன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க, நீ தான் பாரதிக்கு துரோகம் பண்ணியிருக்க. நான் பண்ண மட்டும்தான் துரோகமா? ஏன் பாரதி பண்ணா துரோகம் இல்லையா? மரியாதை கெட்டு சொல்லிட்டேன். ஏங்க, நம்ம போறதுக்குள்ள அவ சொன்னாலும் சொல்லிடுவா. வண்டியை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்களேன், நம்ம ஃபோன் பண்ணியே பேசிடலாம். கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நீ சொல்றதான் சரி. ஃபோன் பண்ணுங்க. பாரதியை பத்திலாம் பேசுறது உனக்கு யோகியதே கிடையாது. என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. ஆஹா, இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? என்னாச்சுங்க? கட் பண்றா. பாரதியும் துரோகம் பண்ணியிருக்கா, அதை சொல்ல தான் உங்களை கூப்பிட்டேன். திருப்பி திருப்பி சொல்றேன், பாரதி பத்தி தப்பா பேசக்கூடாது. நீ பாரதி பத்தி தப்பா பேசினா எனக்கு சுருன்னு கோவம் வரும். அதுக்கப்புறம் மூஞ்சி மூக்கெல்லாம் பேத்துரு. சரியா? எனக்கு என் பாரதி பத்தி நல்லாவே தெரியும். நீ என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லு. சரி, திரும்ப ட்ரை பண்ணுங்க. நீ என்ன சொல்ல புரியாத. மறுபடியும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கா.
ஆக்சுவலாக எனக்கு நிறைய வேலை இருக்குது, புரியுதா? என் வேலையெல்லாம் கெடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா தயவு செய்து அதை சீக்கிரம் சொல்லி தொலை. நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியாம அவசரப்படுறீங்களே. எங்க முடிச்சேன்? பாரதியும் துரோகம் பண்றான்னு முடிச்சேன்ல. நீ என்ன டென்ஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டல. சரி, பாரதி என்ன துரோகம் பண்ணா சொல்லு. இங்கே பாரு, நீ உன் கிரிமினல் மூளையை கசக்கி இந்த ஃபேமிலி பிரிக்கிறதுக்கோ இல்லை பாரதிக்கு கெட்ட பேர் வரதுக்கோ இதை பண்ணன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அப்புறம் வேண்டாம். அதனால் ஒழுங்கு மரியாதையா நீ என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லு. இல்ல இரு இரு இரு, அது கர்மம் வந்துட்டே தான் இருக்கும், நீ பேசி தொலை. ஹலோ, நான் சந்தோஷ் மாமாட்ட பேசிட்டு இருக்கேன், ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏய் மாலதி, மாலதி ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்னா கேளு, நீ எதையும் சொல்லிடாத. இந்த பாரு, நானும் மலரும் அங்கதான் வந்துட்டு இருக்கோம். எப்படியாவது மல்லிகா கிட்ட பேசி அவளை கூட்டிட்டு போயிடறோம். ப்ளீஸ் மாலதி, தயவு செஞ்சு இது சொல்லிடாத மாலதி. அவங்க வாழ்க்கை கெடுத்துறாத மாலதி. பாரதி சந்தோஷ வாழ்க்கை கெடுத்துறாத மாலதி. ப்ளீஸ் மாலதி, சொன்னா கேளு மாலதி. அப்படியா? நம்பலாமா? ஐயோ மாலதி, சத்தியமா நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். சொன்னா கேளு மாலதி, நான் சொல்றது கொஞ்சம் கொடுங்க. மாலதி, நிஜம்தான், நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். மல்லிகா கிட்ட நான் பேசுறேன், அவளை எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடுறோம். ப்ளீஸ் அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாத மாலதி. ஓகே, ஐ எம் வெயிட்டிங். ஏங்க, நாங்க சீக்கிரம் போல. உட்காரு உட்காரு, சீக்கிரம் உட்காரு. போங்க. இப்போவா சொல்றியா? ஏன் உங்களுக்கே தெரியாதா? நான் சொல்லிதான் தெரியணுமா என்ன? பொம்பளை பொண்ணுன்னு பார்க்குறேன், ஓங்கி அப்புனன்னு வச்சுக்கோயேன், பாயில் இருக்க பல்லுலாம் போல போலன்னு கொட்டிடும். பாரதி அதை பண்ணா இதை பண்ண தேவையில்லாம அவளை அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கல. சொல்லு, என் பாரதி என்ன தப்பு பண்ணா சொல்லு. என்ன பொண்ணு கேட்டு வந்தப்போ வேண்டான்னு சொல்லி நீங்களும் பாரதி எனக்கு துரோகம் பண்ணல, அது துரோகம் இல்லையா? ஏய் ஏய் ஏய், இதான் விஷயமா? இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப். இதுக்கு பேரு துரோகம் கிடையாது. சரி விடு, உன் பாஷையில் துரோகமாக விருந்துட்டு போட்டோம். வேற எதுவும் சொல்ல வந்தியா? என்ன சொல்லு. இவங்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கலாம்? தம்பி ஒய்ஃபுன்னு கூட பார்க்காம அடிப்பங்கிறானே. அதாவது அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேட்ரு தான். மல்லிகாவுக்கு எங்கேயாவது ஒரு நல்ல பணக்கார பையனை பார்த்து நம்ம செலவில் நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டா மலைச்சாமி அங்கிள் ஒத்துப்பார்ல? மல்லிகாவும் ஒத்துப்பார்ல? இது நல்ல ஐடியா இல்லை? அவளுக்கு தேவை ராஜேஷ் மாரி ஒரு பணக்கார மாப்பிள்ள தானே. எக்ஸ்கியூஸ் மீ, அவ மல்லிகா, மாலதி இல்லை. எல்லாரும் உன்ன மாதிரி கேவலமா கிரிமினலா தான் யோசிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படியே இருந்தாலும் ஓரளவுக்கு கீழ்த்தனமா மட்டமா யோசிக்கிறது இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நீ தான் பெஸ்ட். மல்லிகாவுக்கு ராஜேஷை பிடிச்சிருக்கு, ராஜேஷுக்கும் மல்லிகா பிடிச்சிருக்கு. இதுல நடுவில் வந்து கெடுத்தது நீ. நீயே ஐடியா தெரியா? இப்படி ஒன்று பண்ணுவோமே, சூப்பரா பணக்காரனா ஒரு மாப்பிள்ளை நான் பார்க்குறேன். மல்லிகாக்கு இல்லை, உனக்கு. அவனை கட்டிக்கிட்டு நீ ஒதுங்கிக்கிறியா?
பார்த்து வாயை சொல்லி கேட்க போகுது. சிரிக்காம ஒழுங்கா யோசி. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதையும் விட்டுட்டோன்னு வச்சுக்கோயேன், அம்மா தாயேன்னு ரோட்டில் பிச்சு எடுக்கணும். ஸோ டேக் யூ ஒன் பிளடி டைம். ஹலோ ஹலோ, கொஞ்சம் லேட்டாகவே வாங்க. பாரதி சந்தோஷம் ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஆ என்ன, மல்லிகாவை அழைச்சிட்டு போக தானே வரீங்க? ஆமாம்மா, கண்டிப்பாக மல்லிகாவை கூட்டிகிட்டு போயிடுவோம். நீ தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாத. ஒரு சான்ஸ் தரேன், அதாவது ஒரே ஒரு சான்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணா பாரதி லைஃப் க்ளோஸ். ஏங்க கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. ஏன் என்னாச்சு? நிப்பாட்டுங்க சொல்கிறேன். என்னாச்சு சொல்லு. பாரதியும் சந்தோஷம் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா வந்து அழைச்சிட்டு போக சொல்கிறா. சரி, டைம் என்ன பாரு. 10 மணி. சரி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போவோம். என்னவா சந்தோஷ்? மல்லிகாவுக்கு நம்ம ஒரு வசதியான மாப்பிள்ளை பார்க்கணுமா? அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அதை விட ஒரு வசதியான மாப்பிள்ளையை பார்க்குறேன், நீ ராஜேஷை விட்டு ஓடுறியான்னு கேட்டான். வேஸ்ட். ஜஸ்ட் மிஸ் மை டியர் சிஸ்டர். மல்லிகா இதுக்கு மேலேயும் போகாம அடம் பிடிச்சா அப்புறம் மிஸ்ஸே ஆகாது. மலர், 10 நிமிஷம் ஆச்சா? ஆச்சு. அப்போ பாரதி சந்தோஷம் ஆஃபீஸ் போயிருப்பாங்க. இப்போ நம்ம போனால் கரெக்டாக இருக்கும். வா போலாம். பாரதி சந்தோஷம் ஆஃபீஸ் போயிட்டாங்களா? போயிட்டாங்க சார். இப்போ தான் போனாங்க. சிதம்பரம் சார்? இல்லை சார், அவர் வெளியே போயிருக்கார். சரி, போலாமா? போலாம். மலர், பாரதி சந்தோஷ் சிதம்பரம் சார் யாருமே இல்லை. இதான் சரியான சந்தர்ப்பம். பார்த்து பக்குவமா மல்லிகாட்ட பேசு, சரியா?
சரிங்க, நான் பேசிக்கிறேன். வா. வா அது மலர். வந்து நல்லா இருக்கியா? ம். இங்க இல்ல, பாரு மலர், நான் உன்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். சிலர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஆ, அம்மா, மல்லிகா எங்க? மல்லிகா கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? என்ன மலர், நீயும் உன் புருஷன் கூட சேர்ந்துட்டியா? ஐயோ, சும்மா பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். உன்னை நம்பலாமா? என்ன நம்பலாம். இங்க பாரு மலர், நீ மல்லிகா கிட்ட என்ன வேணாலும் பேசு. ஆனா அவளை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். இங்க வீட்டுக்குள்ள வச்சுதான் பேசணும். புரிஞ்சுதா? மலர், உன் வீட்டுக்கார்கிட்ட சொல்லு, மல்லிகா தான் இந்த வீட்டு மருமக. கூடிய சீக்கிரம் ராஜேஷ் மல்லிகா கழுத்துல தாலி கட்டுவான். என்ன மலர் யோசிக்கிற? சரிங்கம்மா, உங்க இஷ்டம். மல்லிகாவை கொஞ்சம் கூப்பிடுங்க, நாங்க எங்கேயே பேசிட்டு போறோம். சரி, இரு, நான் மல்லிகாவை கூப்பிடுறேன். மருமகளே, மருமகளே, மல்லிகா, உங்க அண்ணன் அண்ணி வந்திருக்காங்க, வா. அண்ணா அண்ணி எப்போ வந்தீங்க? மல்லிகா, இப்பதான் வந்தோம். நீ நல்லா இருக்கியா? ம், ரொம்ப நல்லா இருக்க. அண்ணா, ஆ? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே, நல்லா தான் இருக்கேன். பரவாயில்லையே, பயந்து போய் தான் இருக்காங்க. மல்லிகா, வா, உன் கூட கொஞ்சம் பேசணும். மலர், நான் தான் உன்கிட்ட சொன்னல, வீட்டுக்குள்ள வந்து பேசுங்க. அத்தை பரவாயில்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன். இத பார் மல்லிகா, யார் கூப்பிட்டாலும் கேட்டை தாண்டி மட்டும் போயிடாத. சரிங்க அத்தை, உங்க பேச்சு மீறுவேனா? அதான் என் மருமக. சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. மலர், பார்த்து பக்குவமா தெளிவா எடுத்து சொல்லு. நான் பாத்துக்கிறேன், வா. எல்லாம் பொம்மலாட்டம்.